எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சில உறவுகளிலிருந்தும் சூழலிருந்தும் நீ விடுதலை அடை, ஏனென்றால் பாசம் தேடி அடைவதில் பாதி வாழ்க்கையும். புது நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு. நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள், கேவலமாக பேசுவார்கள். அவர்களை பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது. கலண்டு விழும் வரை சிலரின் முகமுடிகளை முகம் என்றே நம்பி விடுகின்றோம். அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம். வாழ்வின் நீயாக யாரையும் தேடி போகாதே, அவமதிக்கப்படுவாய். உன்னை தேடி வரவை. உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். அந்த நினைப்பே தவிடுபொடியாக்கு. நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு, அவர்களின் கண்களுக்கு விருந்தளி. நீ யார் என்பது. என்னிடம் பேசு என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள். பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள். வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தாலும் சிலரை பின்தொடர்ந்தால் வலியும் வேதனையும் உனக்கு மிஞ்சும். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பிறரிடம் பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை. நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள். சிலர் ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலர் இரண்டுமே வாழ்க்கை அழித்துவிடும் என்று தெரியாமல். நேரமில்லை சிலருக்கு, பேச யாரும் இல்லை பலருக்கு. பேச யாரும் இல்லை பலருக்கு. நேரம் ஒதுக்கி உங்களிடம் பேசுபவர்களை கொஞ்சம் மதிக்கியாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல, அவர்களின் வாழ்க்கையே. நம்மிடம் பேச்சை நிறுத்தியவர்களை எல்லாம் நம்மை பற்றி பிறரிடம் பேச தொடங்குவார்கள். அவர்களை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து செல்லுங்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ்க்கை கற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு நிறைய விடைகளை கற்றுத்தரும். நம்மை ஒருவருக்கு பிடித்தால் போதும், நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள். பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள். சிலருக்கு வேம்பும் இனிக்கும். வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சி நிற்காதே. பழம் தின்றும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் அதன் தரம் வேறு.
தன்மை வேறு. இப்படிதான் சில மனிதர்களுக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.